கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஜீவனுள்ள உயிருள்ள வார்த்தை சங்கீதம் 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இந்த கால வேளையிலே அநேக இருளை நீங்கள் பார்த்திருக்கலாம். நீங்கள் போகிற இடமெல்லாம் வர இடமெல்லாம் இருளான காரியங்கள், துக்கமான காரியங்கள், பிரச்சனையான காரியங்களை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இது எல்லாம் உங்களுக்கு மாற வேண்டும் என்றால், அதாவது உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நீங்கள் போகிற இடமெல்லாம் வெளிச்சமாக இருக்க வேண்டுமா? நீங்கள் போகிற இடமெல்லாம் இருள் மாதிரி வெளிச்சமாக இருக்க வேண்டுமா? அதுக்கு மாற்று வழி என்ன என்று கேட்டால், ஜீவனுள்ள உயிருள்ள வார்த்தையை நீங்கள் பிடித்து கொண்டு, அந்த வார்த்தையை நினைத்து கொண்டு, அந்த வார்த்தையை பேசிக்கொண்டு, அந்த வார்த்தையை சிந்தித்து கொண்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு கடந்து போனீங்கன்னா, அந்த வார்த்தை உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளான காரியங்களும் வெளிச்சமான காரியம் மாறிடும். இந்த நாளிலே ஒரு தீர்மானத்தை எடுப்போம். தேவனுடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளான காரியங்கள், பிரச்சனையான காரியங்கள், துக்கமான காரியங்கள், வேதனையான காரியங்கள், பலவீனமான காரியங்கள், நெருக்கமான காரியங்கள் எல்லாம் விலக வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் கடந்து போங்க. எவ்வளோ பெரிய இருளான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வெளிச்சமாக மாறும், வெற்றியாக மாறும், விடுதலையாக மாறும், சந்தோஷமாக மாறும், சமாதானமாக மாறும். அதனால் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நடந்து செல்லுங்கள். என்ன, அது சுரலை போல பிரகாசிக்கிற ஜீவ ஒளியான இந்த ஜீவனுள்ள வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை பேசுங்க. நீங்கள் போகிற காரியம் ஜெயமாக முடியும். நான் உங்களுக்காக நான் செபிக்கிறேன். தகப்பனே இயேசு மகாராஜா, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவ பிள்ளைகள் எவ்வளோ பேர் நெருக்கத்திலும் பாடுகளிலும் வேதனைகளிலும் சஞ்சலங்களிலும் தவிப்புகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்காங்கப்பா. போகிற இடமெல்லாம் அவர்கள் இருளை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, இருட்டை பார்த்து கொண்டிருக்காங்க, வெளிச்சத்தை பார்க்க முடியவில்லை. ஆனால் உங்களுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு போகும்போது, உங்களுடைய வார்த்தையை பேசி கொண்டு போகும்போது, உங்களுடைய வார்த்தையை நினைத்து கொண்டு போகும்போது அந்த இருளான காரியங்கள் வெளிச்சமான காரியமாக மாறுது தகப்பனே. இந்த நாளிலும் கூட எத்தனையோ பேர் கஷ்டத்தில் வேதனையில் நெருக்கல் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு வெளிச்சத்தை தாங்க, இன்றைக்கி ஒரு மீட்பை தாங்க, விடுதலை தாங்க, போகிற இடத்துல இன்றைக்கி ஜெயத்தை தாங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை.